அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, இந்த மனிதர்களை சீராக்குவதற்காக நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பினான். 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளான். அதில் 25 நபிமார்களுடைய பெயர்களை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். குர்ஆன் மனிதனுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு ஒரு வழிமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. குர்ஆனை கொண்டு நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்றே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் வந்துள்ள நபிமார்கள் அனைவர்களும் மனிதர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் தவறுகளையும் மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்காக, நேரான வழியில் மனிதர்களை நடத்துவதற்காக அல்லாஹ் கலிமாவை இறக்கினான். லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவன் ஒருவன்தான். அதாவது வஸ்துக்களை கொண்டு எந்த ஒரு விஷயமும் நடைபெறாது. ஆனால் அல்லாஹ் ஒருவனை கொண்டே அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றது என்ற நம்பிக்கையை நம்முடைய மனதில் நாம் கொண்டு வருவதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். அதாவது இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த கோட்பாட்டை நாம் கொண்டு வருவதற்காக அந்த கலிமாவை அல்லாஹ் மனிதர்களுக்கு இறக்கினான். இதனை கொண்டே மனிதன் சீராகுகின்றான். அதாவது அனைத்தும் அல்லாஹ்வால் நடைபெறுகின்றது. அல்லாஹ்விற்கே அனைத்து சக்தியும் இருக்கின்றது. லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹ். இறைவனிடமே அனைத்து சக்தியும் இருக்கின்றது. வஸ்துக்களிடம் எந்த சக்தியும் கிடையாது என்பதை நாம் நம்ப வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் இந்த ஒரு விஷயத்தை நம் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு பதட்டம், பயம் எதுவும் நமக்கு வராது. அதே போன்று நமக்கு எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் அந்த தொந்தரவை அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான். பாவங்களை மன்னிக்கின்றான். அதிகமாக நாம் திக்ர் செய்ய வேண்டும். அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அதிகமாக கலிமாவை கூற வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூற வேண்டும். அனைத்து நபிமார்களும் சஹாபா மக்களும் அவுலியாக்களும் இதனையே கடைபிடித்தார்கள். அதாவது 6 ஷிஃபத்துகள் இஸ்லாத்தில் இருக்கின்றது. கலிமாவை கூறுவது, தொழுகையை சரியான முறையில் தொழுது வருவது, இல்ம் மற்றும் திக்ரை கற்றுக்கொள்வது, இக்ராமை நற்பண்புகளை கற்றுக்கொள்வது மற்றும் இக்லாஸுடன் வாழ்வது. ஆக நாம் இப்படி வாழ முயற்சிப்போமாக.